الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم ايضا من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காகவும் ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்தை அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூதாபிகள் முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறு எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ மறாமற்றிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் விளக்கின்ற விடயங்களை அறிந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் செய்து கொள்கிறேன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1444 ஆண்டின் ரமலான் மாதத்தின் 2வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் ஒவ்வொரு வருடமும் நம்மை வந்து அடைகிறது. அதிலே பலவிதமான அமல்களை செய்கிறோம். வரவேற்பு கொண்டு ஏனைய காரணங்கள் கொண்டு ரமலானை கௌரவப்படுத்துகிறோம், நிற்காமல் இருக்கிறோம். நோன்பிலும் கூட விலகினம் காட்டுகிறோம். கண்ணியமானவர்களே, பொதுவாக இந்த ரமலான், இந்த ஹஜ், தொழுகை இவைகள் எல்லாம் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள். இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை தக்குவா உள்ளவர்கள் தான் மதிப்பார்கள். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் தான் அதை கௌரவப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ அவர் அவருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது என்பதற்கான ரமலானை வலிமை போன்று கழிக்கின்றவர்கள் இன்றிலிருந்தாவது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமலானுடைய அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, ரமலான் வெறும் இபாதத்துக்குரிய மாதம் மாத்திரமல்ல, வெறும் பசியோடு தாகத்தோடு இருக்கின்ற மாதம் மாத்திரமல்ல, ரமலான் இஸ்லாத்துடைய சகல அமல்களையும் பதவிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாதமாக இருக்கிறது. ரமலான் ஈமானை வலியுறுத்துகிறது. ரமலானை நோன்பு நோக்கின்ற பொழுது ஈமான் அவசியம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவசியம். இந்த நோன்பு கடமை என்ற உறுதி, இந்த நோன்புக்கு கிடைக்கின்ற கூலியை நம்பிக்கை கொள்வது, அந்த மறைவான அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நான் நோன்பு நோக்கிறேன். எனவே ஈமான் ரமலானோடு சம்பந்தப்படுகிறது. அதே போன்ற இபாதத் சம்பந்தப்படுகிறது. இபாதத் வாழ்க்கையே இபாதத்து தான். தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளிலும் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அதை வெளிப்படுத்தியுள்ள இபாதத். நான் அல்லாஹ்வுக்கு ஒரு அடிமை என்பதை செயல் மூலமாக நிரூபிப்பது இபாதத். ஒவ்வொரு துறைகளிலும் அந்த துறையை அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் அமைத்துக் கொள்வது இபாதத். தொழுகை, நோன்பு, திக்ர், சுலாத்திலாக அதனுடைய ஒரு பகுதி. எனவே
சின்னினம் மனித இனம் எனக்கு அடிமைகளாக வாழ்வதற்கு, என்னை புரிந்து எடுப்பதற்கு, என்னை விளங்கி எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, ஈமானின் அடுத்ததாக இபாதத். எத்தனை இரவுகளை கழித்துவிட்டோம், எத்தனை தொழுகைகளுடைய நேரங்களை கடந்து வந்திருக்கிறோம், எதை எந்தெந்த விவாதத்தில் சரியான முறையிலே செயல்பட்டோம் ஒரு சிந்திப்போம். ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 8 தினங்களை கண்ணியமானவர்களே நாம் அடைந்திருக்கிறோம். இந்த தினங்களிலே கண்ணியமானவர்களே எத்தனை பேர் அந்த இரவு வழக்கத்திலே ஈடுபட்டோம், விவாதத்தில் ஈடுபட்டோம், தராவையை முழுமையாக தொழுதோம். அன்பானவர்களே, உற்சாகம் இருக்கும் வரைக்கும், நல்ல உடம்பிலே நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் வரைக்கும் தொழுதுவிட்டு இடையிலே சிலர் எழுந்து செல்கிறோம். 12 காலையில் இருக்கிறோம், 12 காலையில் இருக்கிறோம், 14 காலையில் இருக்கிறோம், 10 காலை இமாமோடு சொல்கிறோம். அந்த அடுத்த 10 காலைகளை உட்கார்ந்து சொல்கிறோம். அன்பானவர்களே, யாரொருவர் இமாமுடன் இறுதி வரைக்கும் விவாதம் செய்வார், இமாம் அதாவது மஸ்ஜிதில் நடக்கின்ற அந்த இமாமத் முடியும் வரைக்கும் அந்த விவாதத்தில் ஈடுபடுவாரோ அவருக்கு அன்றைய இரவு கூறாக நின்று வழங்கிய நன்மை கிடைக்கும். இடையிலே செல்பவர்களுக்கு இது வரை கொள்வார்களோ அவ்வளவுதான் கிடைக்கும். இமாம் பொழுது முடித்து இமாம் ஜமாத் முடியும் வரைக்கும் இரவு தொழுகையில் ஈடுபடும் பொழுது அந்த இரவு முழுமையாக விவாதம் செய்த நன்மை கிடைக்கும். எஞ்சி இருக்கின்ற நாட்களையாவது அந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம். விவாதம் செய்கிறோம், சொல்கிறோம். விவாதத்திலே உயிரோட்டம் இருக்கிறதா? நபியுடைய விவாதம் எப்படி இருந்தது? சஹாபாக்களுடைய விவாதம் எப்படி இருந்தது? முன்னோருடைய விவாதம் எப்படி இருந்தது? அன்பாளர்களே, மற்ற நிகழ்வுகளை முன்வைக்கிறேன். எப்படிப்பட்ட விவாதம்? விவாதத்திலே கண்ணியமான தலைமை செய்யாமல் இருக்கும் பொழுது அப்படியே முன்னே சென்று ஏதோ ஒன்றை பிடிக்க பார்த்துவிட்டு பின்னால் வருகிறார்கள். எதுவும் இல்லை, ஏதோ ஒன்றை பிடிக்க பார்த்தீர்கள் கையால். எதை நாங்கள் காணவில்லை, அது என்ன சொன்னார்கள்? பொழுது சுவர்க்கத்தின் அணிகள் எனக்கு முன்னால் தூக்கிக் கொண்டிருந்தது. விவாதத்திலே தொழுகையிலே சுவர்க்க காட்சிகளை கண்டார்கள். எப்படிப்பட்ட விவாதம், எப்படிப்பட்ட தொழுகை! நமக்கு முன்னால் என்ன காட்சிகள் ஓடுகின்றன, நம்முடைய சிந்தனையில் என்ன விடயங்கள் ஓடுகின்றன, நம்முடைய உள்ளம் எதை சிந்திக்கிறது, நாம் சொல்லுவோம் என்று கூட தெரியாது. பிந்தி வருகிறோம், ஒவ்வொரு காசுகள் பிந்தி வந்து சேர்ந்து இமாமோடு சேர்ந்து தரா கொடுக்கிறோம். 3 காசு 4 காசு வழியை தரா கொடுத்து விட்டு போகிறோம், 2 காசோடு தரா கொடுத்து விட்டு போகிறோம். அந்த பக்கத்தில் சொல்ல வேண்டும், நீங்கள் பிந்தித்தான் வந்தீர்கள், 2 காசு சொல்ல வேண்டும். அந்த அளவு நம்முடைய ஒரு நேர தொழிலை துவக்கத்தை கண்டார்கள். ஒரே கியாமிலே பல சூறாக்களை ஓதி ஏதோ விளக்கப்படுகிறார்கள். யார்? முன் பாவம் பின் பாவம் அனைத்து மன்னிக்கப்பட்டு விட்டன என்று சார்ந்து பகரப்பட்டார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? எப்படி சொல்லியிருக்கும்? இதனுடைய தொழுகை பொதுவாக அந்த வயின் வைக்கப்பட்டது போன்று, அதாவது அந்த கை கொடுக்கப்பட்டது கைகள் போன்று பொதுவாக மன்னிக்க வேண்டும். இதுவிலே சொல்லக்கூடிய நேரமாக இருக்காவிட்டால் இது கூடாது. இப்படிய தொழுகை தேவையா? கைப்பாடு இல்லை. எப்படி இருக்கும்? அந்த சிக்கல்களை உள்ளச்சத்தோடு ஓதுகின்ற பொழுது அவர்களுடைய நெஞ்சிலிருந்து தேனீக்களுடைய தேன் பூச்சிகளுடைய அந்த ஓட்டை
தொழுகின்ற ஓசை போன்று நபியுடைய நெஞ்சிலிருந்து வந்து கொண்டிருக்கும். இப்படி ஒரு சுஜூத் வாழ்க்கையை செய்திருக்கிறோம். ஒரு சுஜூத் எங்க இருக்கிறது வாழ்க்கை, எவ்வளவு மாற வேண்டும், எவ்வளவு முன்னேற வேண்டும், முயற்சி செய்தால் முடியும். அல்லாஹ் உண்டாக்குவார். ஏற்றம் இருக்க வேண்டும். அமைதியாக தொழுவதற்கு நாடாளுமன்ற தொழுகைகளை வைக்க வேண்டும். அந்த காலத்திலே குறிப்பிட்ட நேரம் கொடுப்போம், தனிமைகளை சொல்ல வேண்டும். தொழுதுவிட்டு மக்களுக்கு தொழுவித்து விட்டு தூங்குகின்ற நேரத்திலே தூக்கத்திலே படுக்கையிலே வெற்றில இருக்கும் பொழுது எழும்புவார்களா, எழும்பி சொல்வார்களா, நரகத்துடைய சிந்தனை, நரகத்துடைய சிந்தனை தூங்கக்கூடிய தூக்கத்தை அப்படியே இல்லாமலாக்கிவிட்டது. அது பறக்க வைத்துவிட்டது. அதாவது தூக்கத்தை இல்லாமலாக்கிவிட்டது. ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். மீண்டும் மிகவும் வணங்குவார்கள். மக்களுக்கு தெரிவித்துவிட்டு அந்த இரவு வணக்கத்தை முடித்துவிட்டு மக்கள் எல்லாம் மசிதிலிருந்து சென்ற பிறகு மீண்டும் உது செய்வதற்கு கொஞ்சம் பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு அல்லது பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து தூக்கம் வராமல் முகத்தை கடவி கடவி தண்ணீரால் துடைத்து துடைத்து பிறந்திருக்கின்ற நேரங்களையும் வரைக்கும் விவாதத்தை கிடைப்பார்கள். அறிந்தவர்கள், தந்தையுடைய ரத்மத் பழக்கங்களை கண்டவர்கள், அப்துல்லாஹி முஹம்மது மக்களுடைய மகன் இரவை விவாதத்தை பூர்த்தியாக கழித்திருக்கிறோமா, ரமதானிலாவது புறாத்திலாவதை கழித்திருக்கிறோமா, குறைந்தது ரமதானிலாவது விவாதம் கண்ணியமானது. சூரா பக்கராவை சூரா பக்கரா 48 பக்கங்கள், 48 பக்கங்கள், கிட்டத்தட்ட 2.5 ஜுசுவுக்கு 2 பக்கங்கள் தான் குறையும். அந்த சூரா பக்கராவை எங்களுடைய காலத்து இமாம்கள் 8 ரக்காத்துகளிலே ஓதினால் அதை நாங்கள் ஒரு மருத்துவமானதாக கருத்தோம். அதே இமாம் 12 ரக்காத்துகளிலே தராவியுடைய தொழுகையை ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது சூரா பக்கராவை 12 ரக்காத்துகளுக்கு பிரித்து ஓதுவார் என்றால் நாங்கள் சொல்வோம், இவர் தொழுகை போட்டாக முடித்துவிட்டார். இங்கு ஓதப்படுவது 20 பக்கங்கள். ஒரு ஜுசு, அந்த ஒரு ஜுசுவிலும் பூர்த்தியாக இமாம் தக்பீர் கட்டும் பொழுது இஹ்ராம் தக்பீரோடு நின்று தொழுகை ஆரம்பிக்கிறோமா, உட்கார்ந்து முடிக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு ஆரம்பிக்கிறோம், மூலப்படுகிறது. கடைசி ஆயத்தை இழுத்து முடிப்பார், அடையாளம் விளங்கும். அப்பொழுது எடுத்து தக்பீரை கட்டி உடனே ருக்குவுக்கு போகின்ற எத்தனை பேர் இருக்கிறோம். யாரையும் மாற்றுகிறோம், யாருக்கு நஷ்டம்? நாம் விவாதம் செய்வதால் அல்லாஹ்வுக்கு கூடாது, இப்படி கனவில் நினைக்க கூடாது. நாம் சொல்ல சொல்ல அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுகிறது, நாம் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஏறுகிறது. மனிதனிடம் ஆதமலைக்கு இறுதி மனிதர் வரை, இந்நிலத்தின் முதல் நபர் கொண்டு இறுதி மனிதர் வரை எல்லோருமே தக்குவாவிலே உயர்ந்த உச்சகட்ட மிகப்பெரிய தக்குவாதாரியாக வாழ்ந்தாலும் ஆகாததாரிங்க அந்த தக்குவா, அந்த இறையக்கம் என்னுடைய ஆட்சியில், என்னுடைய அதிகாரத்தில், என்னுடைய சிங்கம் எது அதிலே ஒரு சொற்கையும் போட்டார். மாற்றமாக எல்லாரும் உங்களில் பெரும் பாவிகளாக முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரும் வாழ்ந்தாலும், நீங்கள் எல்லோருமே பாவம் செய்தாலும் என்னுடைய ஆட்சியில் எந்த அளவும் குறையாது. ஏதோ அதிலே ஒருவர் ஒரு ஊசியை எடுத்தார், ஊசி வருமோ அந்த அளவு குறையாது, அந்த அளவுதான் குறையும் என்ற நமக்கு விளங்குவதற்கு தக்குவா இபாதத் நமக்குத்தான் தவிர அல்லாஹ்வுக்கு எதையும் கொடுக்காது. அதை முதலில் முதலாவது மனிதரை பதிய வைக்க வேண்டும். அன்பானவர்களே, அதே போன்று
குர்ஆனுக்கு நமக்கு இருக்கின்ற தொடர்பு எப்படிப்பட்டது? குர்ஆனிலே நம்முடைய நிலைமை என்ன? வாழ்க்கையிலே நாம் பிடித்த சமா பண்ணிய குர்ஆன் எது? எத்தனை குர்ஆன் முதலசாமிலே அந்த சின்ன வயதிலே ஓதிய திருப்பிராயத்திலே ஓதிய கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆனை தவிர வேறு எந்த குர்ஆன் வாழ்க்கையிலே முடித்ததே கிடையாது. ஒரு சிறு ஓதி என்றால் இன்று 9வது 10வது சிறுவை இருக்க வேண்டும். என்ன ரமதான் இது? குர்ஆன் ஓதாத ரமதானா? குர்ஆன் இறங்கியவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள், கேட்பார்கள். இவர்கள் ஓதுவார்கள், அவர்கள் கேட்பார்கள். கடைசி ரமதானிலே ஒரு நாளைக்கு 2 தடவைகள் குர்ஆன் இறங்கிய நாம் எவ்வளவு குர்ஆன் வெறும் நன்மை போதப்படக்கூடிய நல்ல குர்ஆன் ஷிஃபா, குர்ஆன் ஹுதா, நோய் நிவாரணி, நேர்வழி, குர்ஆன் மனக்கவலைகளை, உள்ளத்திருக்கின்ற டென்ஷன்களை, ஸ்ட்ரெஸ்களை, நம்முடைய துக்கங்களை இல்லாமலாக்கக்கூடியது. கவலையா குர்ஆன் ஓதுவோம். ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனையா குர்ஆன் ஓதுவோம். கடனா குர்ஆன் ஓதுவோம். ஏதாவது பொருளாதார பிரச்சனையா குர்ஆன் ஓதுவோம். குர்ஆன் முபாரக் வரக்கத்துக்குரியது. குர்ஆன் நூர் ஒளி பிரகாசத்துக்குரியது. குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது. ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார், நான் சிறு வயதில் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே சஹாபாக்கள் பிரயாணம் செய்யும் போது ரஷ்கடலுக்கு என்ற ஒரு இடம் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். அந்த இடத்தில் நான் கிறிஸ்டியனாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் அவர்களுக்கு பக்கத்தில் சென்று கொண்டிருப்பேன், நான் விளையாடி கொண்டிருப்பேன். அப்பொழுது அவர்களுடைய வேதத்தை ஓடுவார்கள். எனக்கு கொஞ்சம் அது ரிலேக்ஸாக இருக்கும். அவர்களை கண்டால் அதை கண்டு நான் போவேன். அவர்கள் ஓடுகின்ற குர்ஆனை கேட்டு எனக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு அமைதியை ஏற்படுத்திக் கொள்வேன். அதற்கு பின்னால் நான் மதீனாவுக்கு சென்றேன். மதீனாவுக்கு சென்றேன். அந்த குர்ஆனுடைய அந்த தாக்கம் பிரதிபலிப்பு உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கிடைத்தது. இன்றைய காலத்திலே மிக முக்கியமான ஒரு மார்க்க அறிஞராக பக்தியாக மாறினார். இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு பாக்கியம், இவ்வளவு ஈமான், இவ்வளவு ஈமை அடைவதற்கு பேசு ஓதிய குர்ஆனை முஸ்லிமாக இருந்து கேட்டு உள்ளது கேட்கவில்லை. நமக்கு ஏற்படாதா? பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விளைச்சால் இருக்கின்ற குர்ஆன் மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ஏற்படுத்தாதா? இந்த நேரம் அதிகமாக வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது வீட்டுகள் வீட்டிலே ஒரு சந்தோஷம், வீட்டிலே ஒற்றுமை ஏற்படும். எந்த வீட்டில் அதிகமாக குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு 4 பாக்கியங்கள் கிடைக்கும். 4 பாக்கியங்கள். ஒன்று, கட்டுரையோ அதிகமான நடக்கும். இரண்டாவது, அந்த வீட்டுக்குள் வருவார்கள். மூன்றாவது, ஷைத்தான்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியாகி விடுவார்கள். நான்காவது, அந்த வீடு அது சிறிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு போதும் என்ற ஒரு தன்மை இருக்கும். கண்ணியமானவர்களே, வீடு சிறிய வீடாக இருந்தாலும் திருப்தியாக வாழ்வார்கள். 5 பேர் இருக்க முடியுமான வீட்டில் 10 பேர் வாழ்ந்தாலும் 10 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியோடு இந்த வீடு எங்களுக்கு போதும் என்ற சாலத்தன்மையோடு வாழ்வார்கள். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதோ அந்த வீட்டுக்கு 4 தண்டனைகள், தண்டனைகள். நடக்கும். எப்பொழுதுமே சண்டை, சச்சரவு, மோதல், பிரச்சினை. இரண்டாவது, ரத்னத்துடைய கலக்குவார்கள், வெளியே போய்விடுவார்கள். மூன்றாவது, உள்ளே வருவார். நான்காவது, அந்த வீடு பெரிய வீடாக இருந்தாலும் பெரிய வீடு
விசாலமான வீடு. ஆனால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும். வீடு போதாது, இந்த வீட்டிலே சந்தோஷம் இல்லை, இந்த வீட்டிலே நெருக்கடி, இந்த வீட்டிலே முசீபத், இந்த வீட்டிலே கருத்திரியம். வீட்டிலே சண்டை வந்தால், கருத்திரியம் வந்தால், முசீபத்திற்கு வந்தால், ஏதாவது தேவையான விஷயங்கள் நடந்தால் என்ன சொல்கிறோம்? அவருக்கு பொறாமைப்பட்டிருப்பார், இவர் ஊழியம் செய்திருப்பார், அடுத்த வீட்டுக்காரர் ஊழியம் செய்திருப்பார், அவன் ஏதாவது செய்திருப்பார், இவனுடைய கைப்பற்றிருக்கும். இல்லை, நாம் குர்ஆன் ஓதாமல் இருப்பது ஆபத்தையும் நமக்கு கண்ணீர் வைப்பதை விட, புண்ணியம் செய்வதை விட குர்ஆனை அவாய்ட் பண்ணுவது ஆபத்தைய தர்மியம் முசீபத் என்பதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொல்கிறார்கள். எப்படி ஓடினார்கள்? எப்படி ஓடினார்கள்? அழுது கொண்டு ஓடினார்கள். அழுது கொண்டு ஓட சொன்னார்கள். வாழ்க்கையில் ஒரு தடவை கண்ணீர் வடித்து குர்ஆன் இருக்கிறோமா? ஒரு ஆயத்தோடு இருக்கிறோமா? ஒரு ஆயத்தை கேட்கும் பொழுது கண்ணீர் வடிந்திருக்கிறதா? உள்ளம் பொருகி இருக்கிறதா? அழுகின்றதோடு அழுவது போன்று நீங்கள் காட்டுங்கள். அதற்கு முன்னால் அழுகி வரவில்லை, அழுவது போன்ற ஒரு கைது ஒரு பாண்டியில் ஓடுங்கள். ஓடுங்கள். எனவே உள்ளத்தோடு ஒரு ஆயத்தை இரவு பூரா வருகிறாங்க. ஆயத்தை இரவு பூராக வரைக்கும் ஓடி காட்டினார்கள். ஓடி காட்டினார்கள். ஆயத்தை ஓடும் பொழுது வகை அந்த ஆயத்தை ஓடும் பொழுது போதும் போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள். முகத்தை பார்த்து கேட்கும் போது அழ வேண்டும், ஓதும் போது அழ வேண்டும். இதுதான் குர்ஆன். குர்ஆன் ஓதுகிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஏராளமான காட்சியை கொண்டுதான் ஒருவர் துஆ கேட்டு கொண்டிருக்கிறார், இன்னும் ஒருவர் அதே அவரிலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். இரண்டு பேரும் யாருக்கு பெற்றவாறு கிடைக்கும் என்றால் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். எத்தனை வார்த்தைகளை தாண்டி போயிருப்பார், அல்லாவுடைய எத்தனை வாக்குறுதிகளை தாண்டி போயிருப்பார், எத்தனை பொருட்களுடைய இன்பங்களை தாண்டி போயிருப்பார், எத்தனை அல்லாவுடைய அருள் பாக்கியங்களை ஞாபகங்களை தாண்டி போயிருப்பார். கிடைக்கும் அவருக்கு கொடுப்பதை விட எத்தனை இவருக்கு நான் கொடுக்கிறேன். பிராணிக்கு இருக்கின்ற அல்லாவுடைய இருக்கின்ற மதிப்பு அதே போன்று பொறுமையில்லாமை, பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை சச்சரவு ரமலானிலும் நடக்கும் என்றால் நாம் ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய கொடுத்து செய்ய முடியாது. யார் ஒருவர் சீரான குறியான பாவமான செய்திகளை நம்முடைய நாவை கட்டளைகளை விட்டு சீரானவைகளுக்கும் பாதுகாக்கவில்லையோ, சீரான பாவமான செயல்களை விட்டும் பாதுகாக்கவில்லையோ, அவர் பசித்திருப்பது தாகித்திருப்பதிலே பெரும் தானம் பசியிலே அல்லாவுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஒரு நோயாளியாக இருந்தால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக வீணாக கற்க வேண்டாம், நம்முடைய குற்றங்களை உயர்த்தி பேச வேண்டாம், பாவங்கள் செய்ய வேண்டாம், அவர்களில் ஈடுபட வேண்டாம். யாராவது பிரச்சனைக்கு வந்தால், ஏற்ப வந்தால், சண்டைக்கு வந்தால், உங்களோட ஆகிய பண்ண வந்தால் இன்னும் என்னோட முட்டாள் கேட்காது, என்னோட பிரச்சனைக்கு வராது, என்னோட வாழ்க்கை வராது என்று ஒதுங்கிக் கொள்ளட்டும். மக்கள் பொறுமை ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுகிறார். அபூபக்கர் பொறுமையாக இருக்கிறார்கள், பொறுமையாக இருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக அவர் எல்லை கடக்கின்ற பொழுது அபூபக்கர் அவர்களும் நபிகளை கொடுத்தார்கள். அவர் நண்பர்கள் ஐந்தாறு ஒரு 5 பேர் பேசியிருப்பார்கள்.
நீங்கள் மௌலிக்கிறார் அவர்கள் எப்பொழுது ஏச பேச பதில் கொடுக்க ஆரம்பித்தார்களோ அதை எழுதி போயிருக்காங்க. நான் ஒரு சில விடயங்களை பறி கொடுக்கப்பட்டு நீங்கள் எழுந்து சென்று விட்டீர்களே, என்ன காரணம்? இல்லை அவர்கள் நீங்கள் உங்களுக்கு அவர் ஏற்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது உங்கள் சார்பாக ஒரு வழக்கை அல்லா நியமித்திருந்தால் அவருடைய ஒவ்வொரு வேலைக்கும் அந்த வழக்கு வழிபடுத்திருந்தார். அந்த வழக்கு உங்கள் சார்பாக உங்களுக்கு ஏற்கக்கூடியவருக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். நீங்கள் பேச ஆரம்பித்தவுடன் அந்த இடத்துக்கு வைத்தால் வந்துவிட்டார், வழக்கு போய்விட்டார். வைத்தால் இருக்கின்ற இடத்தில் எடுக்கின்ற வேலை நான் சென்று விட்டேன். ரமதானில் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் மழை உதவி மழை அடக்குமாறு மூலம் உதவி கிடைக்கும். அதே போன்று நினைவாளர்களே உதவி ஒத்தாசை உதவி கடன் ஏற்றுகின்ற ஒரு மாதம். இறுதியாக எல்லா அமல்களையும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றையும் சுருக்கமாக முதலிடம் நபியவர்களுக்கு கண்ணியமானவர்களே, கோடீஸ்வரர்கள் அல்ல, லட்சாதிபதி அல்ல, பன்னெண்டு வாழ்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அஜுவல் கிடையாது. எந்த அளவு கிடையாது? காற்று போட்டு காற்று எல்லா இடத்துக்கும் படும். காற்று சுகமானது, திருதுவானது. காற்று கண்ணியமானது, அது எல்லா தரப்பினருக்கும் விருப்பமானது. அளவான காற்று, குளிர் காற்று, தேவையான அளவு. அந்த காற்று போன்று வீசி வாரி இது போன்ற காற்று போன்று வேகமாக சீராக நபியவர்கள் இந்த செயல்படுகிறார்கள். ஆக சிறந்த பணத்தா ரமலானிலே ஒழுங்கப்படுகின்ற பணத்தால் எல்லா தலைவர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக ரமலானை வட்டி இல்லாமல் கழிக்க வேண்டும், காரணம் இல்லாமல் கழிக்க வேண்டும். அதை போயாக செய்யக்கூடாது. சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது. நன்றியை சின்னமளத்தை மாத்திரம் ஏழைகளுக்காகவே பாவிக்கக்கூடாது. பிஸ்கட்டையும் டீயையும் கனிமானவர்களை ஒரு சிறிய ஒரு பிஸ்கட் கட்டோடு பிஸ்காட் செய்யக்கூடாது. இப்படியான விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, அதற்கா எல்லா காலங்களிலும் சிறந்தது, ரமலானிலே சிறந்தது, மிகவும் சிறந்தது என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எனவே இன்னும் தேவை இருக்கிறது, தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதற்காக நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தேடி செய்ய வேண்டும். இந்த இடத்தில் நாம் செய்தால் நமக்கு பாராட்டும் புகழும் சுபாவம் கிடைக்குமோ அந்த இடத்தில் மாத்திரம் இல்லாமல் நம்மை தெரியாத இடங்களுக்கு சென்று, நாம் யார் என்றே அடையாளம் தெரியாத இடத்துக்கு சென்று எதிர்வாளர்களே நம்முடைய வாகனத்திலே அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஏன்? ஒரு சில லேன்கள் இருக்கும், சில ஒடுக்கமான லேன். அதற்கு மனிதர்களே வந்தேதான், மனிதர்கள் போனாலே வந்து 2 பேருக்கு வர முடியாது. அப்படியே மக்கள் வாழ்கிறார்கள். மனிதர்களுக்கு வந்தேயான ரூட்களும் இருக்கின்றன. ஒருவர் வந்தால் இன்னொருவர் வந்தால் இவரோடு கொண்டு இருந்தால்தான் மற்றவர்களுக்கு போக முடியும். அப்படிப்பட்ட லேன்களுக்குள்ளும் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களையும் சேர வேண்டும், அவர்களையும் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும், அல்லது ஆட்களை அனுப்பியாவது செய்ய வேண்டும். அன்பாளர்களே, கோபத்தை ரகசியமான சீக்கிரத்தான அந்த சரித்தி, அந்த தர்மம் தடுக்கும். அன்பாளர்களே, உபகாரங்கள், உதவிகள், ஒற்றாசைகள் மௌத்தை தடுக்கும். டேஞ்சரான மௌத்து, கேவலமான மௌத்து, மௌத்து, இப்படியான மௌத்துகளை இருந்து பாதுகாக்கும். அதை எப்படி நாம் ஏசி போடப்பட்டு சுகமாக
நிம்மதியாக இருக்கிறோம். இது போன்று நாம் கபரில் இருக்க வேண்டுமா? இதே சுகத்தோடு, இதே நிம்மதியோடு, இதே கூடான நிலைமையில் கபரில் இருக்க வேண்டுமா? அதற்காவுடைய வார்த்தையை மூடாக போகும். கொடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை விட்டும் அவருடைய உஷ்ணத்தை, அவருடைய அந்த நீட்டை இல்லாமலாகும். அவர்களை உஷ்ணம் போனால் என்ன கிடைக்கும்? குளிர்மையானது. அவர்களை ஏற்றி போட்டது போட்டு தூங்க வேண்டுமா? அதற்கா தேவை. வீடு மேற்றி, வீட்டு மேற்றி, வாகனமும் ஏற்றி, ஏற்றி, எல்லாமே ஏற்றி அவரிலும் ஏற்றி கொண்டு அந்த அந்த ஒரு நிலைமையில் தூங்க ஆசை இருக்கிறதா? அதற்காக நாளிலே பல நாள்களை நாம் கவனிக்க வேண்டும். அன்பாளர்களே, இரண்டு நிகழ்வோடு சென்று கொள்கிறேன். ஒன்று, நாம் செய்வது யார் என்று தெரியாமலும் சதக்காக செய்வோம். நம்மோடு கூட வாழ்கின்ற மனைவிக்கு கூட சில விடயங்கள் தெரியக்கூடாது. அந்த சொல்றாங்க, யாராவது ஒருவருக்கு யாராவது ஒருவருக்கு அல்லாஹுக்கும் அவருக்கும் தெரிய, அல்லாஹுக்கும் அவருக்கும் மாத்திரம் தெரிய அவர்களை செய்து கொள்ள முடியும் என்றால் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கும் அவர் இருக்கிறது, அது தலைக்கொண்டு முன்வைக்கிறது. அந்த நாம் கொடுத்தோம் என்று அவருக்கு கூட அடையாளம் தெரியாதவருக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுத்தவருக்கு மாத்திரம் தெரிய வேண்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. கொடுத்தவருக்கு சொல்லி காட்டக்கூடாது. நம்முடைய வாயால் நாம் நம்முடைய நன்மைகளை அளிக்கக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டி மக்களுக்கு நோவினைப்படுத்தி மனவசத்தை ஏற்படுத்தி அதற்காவுடைய நன்மைகளை பாக்கியாக்க வேண்டாம். சொல்லி காட்டலாம், சொல்லி காட்டலாம். மூன்று பேரும் அல்லாவுக்கு அவர்கள் செய்து அவரை சொல்லிக்காட்டை அந்த குகையிலிருந்து வெளியே வந்தார்களே, அல்லாவுடைய நம்பிக்கை எல்லாம் சம்பந்தப்படுகிறது. பெற்றோருக்கு பால் கொடுக்கியவர், தொழிலாளிக்கு ஒரு நாளுடைய கூலியை கண்மணிக்கு இன்னொரு கொடுத்தவர். அதே போன்று ஒரு பெண்மணியோடு தகாத உறவினர்கள் ஆசை வைத்தும் அந்த பெண் கடவுளை கேட்டு வந்தும் அந்த பெண்ணை ஆசைக்கு கஷ்டப்பட்டார்கள் தருவேன் சொல்லியும் அந்த பெண் அல்லாவை பயந்து கொள் என்று சொன்னவுடன் எழுந்து சென்றால் பாவம் செய்யாமல் அந்த மூன்று பேரும் குகையிலே லொக்காகிறார்கள். அந்த குகையிலிருந்து அல்லாத கல்லை எவ்விதமான யாருடைய மூழ்கிவிடார் இவருடைய சக்தியா இவருடைய அவனால் துவாவால் அல்லா வெளியிட்டார். நம்முடைய அவர்கள் அல்லாவுக்கு மறக்காது நாம் சொல்லிக்காட்டி அழுப்பொழுது அல்லா உதவி செய்வார். வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் மனிதர்கள் வாசிக்கிறார்கள், உறவில்லாத மனிதர்கள், குடும்பம் இல்லாதவர்கள். ஏன் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு வாசிக்கிறார்கள்? நாங்கள் இந்த ஊரில் உள்ள ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பொருளாதாரத்தில் வாழ்கிறவர்கள் என்னுடைய வீட்டு வாசனை ஒவ்வொரு நாளும் சுபத்தினால் அன்றைய நாளுக்குரிய கை போட்டு கட் கொண்டிருக்கும். அந்த நாளுக்குரிய கறி சாப்பாடு தேவையான விடயங்கள் அரிசி, அதே கோவில்கள், அதே போன்று ஈசமரங்கள், அதே போன்று மாநிலங்கள் போன்ற ஒரு கட்சி இருக்கும். இரவாக யாரும் வைத்துவிட்டு போய்விடுவார். அடையாளம் காண முடியவில்லை, ட்ரைவரை பார்த்தோம், அதைகளுக்கு தேவையில்லாத விட்டிருக்கிறோம். இன்று காலையில் எழுந்தினோம், கதவை திறந்தோம், அந்த கற்றிருக்கவில்லை, அந்த காற்று இல்லை. கேட்டோம், யார் இந்த ஊர்ல முக்கியமான ஊர் சரியான வைப்பார் கணவன், அதை மூத்தாக இருப்பார். மையத்தை கேட்டுக்கொண்டோம், வந்தோம். நிச்சயமாக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், இவர்கள் தான் இன்று வரைக்கும் வரைக்கும் எங்களுடைய வீட்டு வாசலில் இந்த அந்த உணவுக்குரிய பொருட்களை அந்த பெற்றை வைத்தவர்கள். உண்மையிலே அது உறுதியான
நாட்காமையுடைய நாட்காமையுடைய அடையாளம் அதனுடைய நபியருடைய குடும்பம் அதனுடைய மகன் தந்தை அதனுடைய மகன் அதனுடைய பேரன் என்னுடைய பேர் மணி அதனுடைய பேரன் அதனுடைய மகன் அதனுடைய நாட்காமையுடைய அடையாளம் உங்களுக்கு அந்த உணவு பொதிகளை சுமந்த மூடையுடைய அடையாளம் தான் வைக்கப்படும் வரைக்கும் அவர்தான் வைத்தர தெரியாது. நம்முடைய ஜனாதாவில் நம்முடைய உறவுகள் இல்லாத நமக்கு தெரியாது அவருடைய கண்ணீர் வடிந்து நமக்கான துவாவும் நிச்சயமாறும் தேவையா ஒரு நிமிடத்தில் பல தலைமை அமைக்க வேண்டும். குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு பல குடும்பத்தில் செய்யக்கூடியதை கவனிக்க வேண்டும். யார் சொல்லி பேசுவது கிடையாது. நம்முடைய ஆய்வுகளை 24 மணித்தியாலும் தேவை. 24 மணித்தியாலும் தேவை. ஓர் போட்டு கொண்டு போக தேவை. யாரும் செய்வது கிடையாது. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஓல் பண்ணினால் அதன் நடிஜாமத்திலும் அஜிலும் 2 மணிக்கும் 1 மணிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து கோல் எடுத்தால் ஆன்சரா என்ற ஒரே ஒரு போன் கோல் யாருடையதாக இருக்கும், ஆலிமுடையதாக இருக்கும், அதை மாற்றக்கூடியவராக இருக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் எத்தனையோ விடயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம். கண்ணியமானவர்களை சக்காத்திலே கணக்குகளை எல்லாம் கேட்கிறோம், சக்காத்தை பற்றியெல்லாம் படிக்கிறோம், குடும்ப அனுமதி எல்லாம் பற்றி படிக்கிறோம். அவர்களுக்கும் கண்ணியமானவர்களே நம்முடைய ஒரு உதவி கரம் இருக்கிறது. என்னுடைய விருப்பத்தை நான் சொல்கிறேன். யாரும் சொல்லிக்கொண்டதல்ல, நான் இந்த மக்களுடைய இமாமும் அல்ல. 24 மணித்தியாலமும் சேவை செய்கின்ற ஒரு நாளால் உலமாக்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சொன்னாலும் உள்ளம் உண்மைகள். கிராமத்திலே 2 மணிக்கு போவீர்கள் இல்லாவிட்டால் ஆன்சர் ஆகும். என்னுடைய இப்படி ஒரு பத்துவா, இப்படி ஒரு மசாலா. சில பேர் நீங்கள் சைனாவில் இருப்பீர்கள், நீங்கள் சில பேர் அமெரிக்காவில் இருப்பீர்கள், நீங்கள் சில பேரை பிரான்சில் இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாமல் இருப்பீர்கள், கனடாவில் இருப்பீர்கள். கனடாவில் இருக்கும்போ காலையில் எங்க மகளிர் விசாமாக இருக்கும், ஞாபகமாக இருக்கும். கனடாவில் அங்கு முப்பது நேரம் இங்கே விசேஷமாக இருக்கும். ஆன்சர் ஆகும். உங்களுடைய பயன்படுத்தி வருவீர்கள், ஸ்ரீலங்கா பயன்படி ஆன்சர் ஆகும். இவர்களை நாம் கவனிக்க வேண்டும். இவர்களை கண்ணியமாக வாழ வைக்க வேண்டும். 4 பேருக்கு முன்னால் கொடுப்பதல்ல, இவர்களுக்கு கொடுக்கின்ற இமாம் நம்முடைய ஊழியர்கள், அதே நம்முடைய பிள்ளைகளை கோவில்கள், மாநிலங்கள், உஸ்தாத்மார்கள், செயல்பாடுகள் நமக்கு ஒரு அறிவை, ஒரு ஆணாவை, ஒரு அயல்மை, ஒரு சிறிய ஒரு கணக்கை, ஒரு சென்டென்ஸை, ஒரு வேலை படிக்கின்ற மாநிலம், உஸ்தாத், மாநிலமா, டீச்சர், இந்த நோயாளிகளாக, இந்த கருவைக்கு எண்ணி வழியலாக, ஆட்சியர்களாக, இந்த ஹாஸ்பிட்டலிலே ஆக்சிஜன் போடப்பட்டு ஐசியூவிலே காரியத்திலே நோயாளியாக இருக்கிறார். 15-30 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு கற்ற நமக்கு தொழிற்சங்க சம்பளம் இது நோக்காக இருக்கிறார். அன்று நாம் சம்பளம் வாங்கினோம், இன்று அன்று தக்கால் எடுத்தோம், இன்று தக்கால் எடுக்கிறோம். நமக்கு 10 வருடங்களுக்கு முன்னால், 15 வருடங்களுக்கு முன்னால், நமக்கு 30 வருடங்களுக்கு முன்னால் தொழிலை காட்டி தந்தப்போ இருக்கிறார். இவரை தேடி செல்ல வேண்டும். நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும். எனக்கு எல்லாரையும் நடக்க வேண்டும். இதை கண்ணியவாழ்வை இறங்கி இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் தர வேண்டும். எல்லாரும் வரலாற்று சொல்லலாம். லட்சக்கணக்கு அரிசிக்கு செலவழித்து விட்டோம், லட்சக்கணக்கு செலவழித்து எத்தனை ஆபரேட் பண்ணிவிட்டோம். சக்சஸ் கிடையாது, ஆபரேஷன் முடிக்கிறது. அப்படி கோடிக்கணக்கில் செலவழித்து செய்த ஆபரேஷன் உண்மையிலே செய்யக்கூடாது சொல்லவில்லை. இதைவிட பவர்ஃபுல்லான நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிதர்சனமான உண்மை சொல்லி முடிக்கிறேன். விஸ்வருடைய ஒரு பிரியத்து கலாநிதி இறச்சி கடைக்கு போகிறார். அவர் கேன்சர் பேஷண்ட். லண்டனுக்கு சென்று ட்ரீட்மெண்ட் பண்ணி ஈஜிப்டிலே சம்பவம் இருக்கிறது. ஒரு கலாநிதி இறச்சி கடைக்கு போகிறார்.
பெரியவர் பேசலாம் என்று எழுதிய பேச்சுகளை அப்படியே கலெக்ட் பண்ணி இவைகளை போடுகிறார். கூப்பிட்டார், என்ன தாயை இறைச்சி வாங்க அவன் குறைச்சிருக்கிறார். இவைகளை போடுகிறார். 7 பிள்ளைகளின் தாய் நான் விதவை பணம் கொடுக்க இறைச்சி வாங்க என்ற பணத்திலே வெள்ளிக்கிழமை நாள் கையிலே எங்காவது பிள்ளைகளை இறைச்சி சாப்பிடும் என்று ஆகி கொடுக்கிறேன். உடனே அந்த கதையின் ஞாபகம் வந்தது. நான் பேசுகிறேன், நான் அலக்காவின் பொழுது அந்த வீட்டு செய்யலாமே லண்டனுக்கு போக இருக்கிறார். சில தினங்களில் ஆபரேஷனுக்காக வேண்டி உடனே கூட்டிக் கொண்டு போய் இறைச்சி கரைக்கிறார்கள். இந்த தாய்க்கு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 months 4 months அதை 2 months பணத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாய்க்கு நீங்கள் இவ்வளவு இறைச்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொடுத்த தாயை கொடுத்தவுடன் தாய்க்கு அப்படியே இவர் வீட்டுக்கு வரும்பொழுது வளமை போன்று ஆக்டிவாக வருகிறார். மெதுவாக பார்க்கிறார்கள், தந்தை ஸ்பீடாக வருகிறார். நார்மலான எடுத்துக் கொண்டு அந்த வழி கண்டித்து வருகிறார். தந்தை என்ன இருந்தது, ஸ்பீடாக வருகிறீர்கள், வளமை போன்று நீங்கள் விலகிடுவார்களே நோயாளினாலே இல்லை. எனக்கு உடனே ஒரு கண் ஏற்பட்டது, ஒரு ஏற்பட்டது, ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, உடம்பில் ஒரு ஆகாது ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன் நண்பனுக்கு போக தேவைப்படாது, தேவைப்படாது, எனக்கு சிவா கிடைத்து விட்டது. முன்னால் செக்கப்புக்கு வந்தவரா நீங்க? நான் தான் உங்களுக்கு கேன்சருடைய ஒரு துளியும் இல்லை கிடையாது. கடன்களை நிறைவேற்றுவாயாக, மன கவலைகளை போக்குவாயாக, நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளை நம்முடைய எல்லா சூழ்நிலை மனதி வைப்பாயாக, நம்முடைய எதிர்கால இலக்குகளை நிறைவேற்றுவாயாக. அலந்த லட்சிக்காக அடைய விடாதையா அம்மா, அலந்த லட்சிக்கு யாரும் கை நீட்ட விடாதையா அம்மா, அலந்த லட்சிக்காக யாரும் தலைக்கு அடிக்காதையா அம்மா, அலந்த லட்சியை சலாமான அடிக்காதையா அம்மா, அலந்த லட்சியை சம்பாதிக்காதையா அம்மா, அலாலான உயிரை சம்பாதிக்கா அம்மா, அலாலான உயிரை சம்பாதித்து வாழ்ந்து கலிமாவுடன் ரோகிகளை கூடிய பாக்கியத்தை